ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம். மொத்தம் 3 ஏக்கராங்க. விவசாய தோட்டம். விவசாயத்துக்காக சைட்டுக்கு ஆகுங்க. ரோடு பேஸ் பார்த்துங்க. ரோடு பேஸ்லேயும் காடுங்க. ஜம்பேலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கட் ரோடு பேஸில் வரணுங்க. ஜம்பை மெயின் ரோட்டில் இருந்துங்க இந்த தோட்டத்துக்கு வந்து 3 ஏக்கராவுக்கு வந்து வரணுங்க. ஒரு 2 கிலோமீட்ரு விவசாய தோட்டம் தாங்க. இதில் தென்னை மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. தனி போர், தனி சர்வீஸு, கிணறு எல்லாமே இருக்குதுன்னு பாருங்களேன். நம்மளுக்கு பூமி நல்ல பூமிங்க. ரோடு மட்டத்துக்கே வந்து பூமி இருக்குதுங்க. பூமி வந்து ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க. பூமி நல்ல பூமி தாங்க. பூமி வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. எல்லாமே சொட்டு நீர் போட்டிருக்குதுங்க. அருமையான பூமி. கட் ரோட்டில் வரணும்னு பாருங்களேன். கட் ரோட்டில் வந்தோம்னா இந்த பூமி வந்து விவசாய பூமி நம்மளுக்கு வந்துருக்குது. விவசாயத்துக்காகவும் சைட்டுக்காகவும் பூமி நல்ல பூமி. தனி போர், தனி கிணறு, தனி சர்வீஸு. எந்த மூலையும் நம்மளுக்கு கட்டாவாக தான் வரும். ஈசானியோ, குபார மூலையோ, வாயு மூலையோ 4 மூலையும் நல்லா சதத்துக்கு சாரமான இதுதாங்க தோட்டம் தாங்க. இதுதான் கடைசி. இந்த கடைசி தாங்க. இதுதாங்க இப்போ அத்து. இந்த உலகத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தெற்க பார்த்து இப்போ தெற்கு கடைசிங்க. இந்த காட்டுக்கு தெற்கு கடைசி ஒரே நேராக தான் போகுதுங்க. நேராக போகுதுங்க. வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ குபாரமலை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கிறோங்க. எல்லாம் கரும்பு போட்டிருக்குதுங்க. கரும்பு நல்லா நீட்டாக இருக்குது. மண் அருமையான மண், செம்மண் கலந்த மண்ணுங்க. மண் நல்லா இருக்குதுங்க. ஒரே சாதாரணமான பூமி தான். பூமி நல்ல பூமிங்க. விவசாயத்துக்கு அருமையான பூமி. விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. சைட்டுக்கு ஆகுங்க. ஆனால் அந்த பூமி விவசாயமும் பண்ணலாம், சைட்டுக்கும் போடலாங்க. சைட்டு போட்டாலும் ஓடுங்க. ஒரு ஏக்கரை விலை பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா சொல்கிறாருங்க பார்ட்டி. இதில் வந்து தென்னை மரம்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். தென்னை மரம் இருக்குதுங்க. எல்லாமே இருக்குது. நான் எந்த மூலையும் கட்டாவாக தான் போகுதுங்க. பூமி நல்ல பூமிங்க. கரும்பு காட்டுக்குள்ளே அதிகமாக பூந்து போக முடியாதுங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேங்க. இந்த கரும்பு காடு தான் கடைசி. சின்ன கரும்பு காட்டு ஒழுகுத்துங்க. அந்த காரை இது காடை நேராக அப்படியே வரும்னு பாருங்களேன். பூமி நல்லா இருக்குதுங்க. இந்த கீழ் கரும்பு காடு, சின்ன கரும்பு காட்டுலேருந்து நேர் ஒரு நேராக தாங்க வருது. குபாரம் மூலம் கொஞ்சம் ஏறி தான் வருமாட்டிருக்குதுங்க. காட்டையே ஒரு சுற்றிக்கிட்டு வந்துட்டுங்க. பூமி நல்லா இருக்குதுங்க. மண் நல்ல மண் தாங்க. களிமண் எந்த மண்ணும் இல்லைங்க. செம்மண் கலந்த மண்ணுங்க. மீடியமாக செம்மண்ணுன்னு ஒரிஜினல்னு சொல்ல முடியாதுங்க. மண் நல்ல மண் தாங்க. பக்கத்து காடு தான். செம்மண் கலந்த மண் தாங்க. மண் நல்ல மண் தாங்க. நம்மளுக்கு ஆனால் எந்த மூலையும் கட்டாவாக தான் போகுங்க. பூமி நல்லா இருக்குதுங்க. தென்னை மரம் சாரிங்க. இதுக்கு மேலே நம்ம கரும்பு காட்டுக்குள்ளே பூந்து போக முடியாதுங்க. இதுதாங்க பாருங்கள். இந்த நேருக்கு அப்படியே வந்துடுதுன்னு பாருங்களேன். ஒரு நேராக தான் வருங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு எந்த மூலையும் கட்டாகாதுங்க. ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபா சொல்கிற அப்படிங்க பார்ட்டி. ஏதோ உடனடி கரையும்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. இதில் போரு, சர்வீஸு, கிணறு அனைத்து வகையும் இருக்குதுங்க. தண்ணிக்கு குறைபாடு இல்லைங்க.
பூமி அருமையான பூமிங்க. ஏதோ உடனடி கரையம்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க நேரில் வந்தீங்கன்னா. ஆனால் சைட்டு போட்டாலும் இங்கே ஓடிடுங்க. அப்பேற்பட்ட ஏரியா தாங்க. சைட்டுக்கு தகுந்த பூமி தான். சைட்டு போட்டாலும் ஓடிடுங்க, சைட்டு நிற்காதுங்க. அந்தளவுக்கு பக்கம் பாருங்களேன். ஆப்பகுரல் மெயின் ரோடுங்க. பவானி போகிற மெயின் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரத்துலைங்க கட் ரோட்டில். இந்த பூமி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம பூமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.